கோயில் எத்தனை வருஷம் பழமையான? 1700 வருஷம் பழமை சொல்றாங்க, முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு நாங்களும் அதே கடைபிடிச்சு சொல்லி. பன்னெண்டு ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. 12 ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. 12 ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. எல்லாரும் ஒட்டுக்கணும். ஹாய், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பக்கத்தில் தாடிக்கொம்பு பக்கத்தில் இருக்க ஒரு லட்சுமி நரசிம்மர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷ பழசுங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கோமாதா வந்து நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டதை கோமாதா இங்கே இருக்காங்க. கோமாதானா பசுமாடு இங்கே இருக்காங்க. இப்போ அதான் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள், அந்த பசுமாடு தான். நீங்கள் வேண்டிக்கிட்டது நடக்கணும்னா அதை ஆசீர்வதிக்கிற மாதிரி அது கோமயம் அது வந்து தரும். ஸோ அப்படின்னா அந்த நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டது அது நடக்கும்னு இங்கே நம்புகிறாங்க. இங்கே நிறையா பேர் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் இங்கே வந்து பார்க்க வந்தோம். நம்ம அந்த கோமாதா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுதான்னு பார்ப்போம். சாமி வந்து வைக்கல. ஸோ கருவறையில் சாமி இல்லாமல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோயில். இந்த கோயில் ஃபுல்லாகவே கருங்கல்ல தாங்க கட்டுறாங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே கருங்கல்ல தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள். இந்த தூண் எவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்க பாருங்களேன். இது எல்லாமே கருங்கல் தான். இந்த கோயிலோட ரூஃபை பாருங்கள், எல்லாமே கருங்கல்ல, காங்கிரீட்லாம் கிடையாது. இங்கே என்ன சாமிங்க வரும்? இங்கே வந்து பெருமாள் சிறிய புதியோடு பெருமாள் வந்துடுறாங்க. தெற்கு பக்கம் மங்களவள்ளி அம்மா தாயார் அம்மா வந்துடுறாங்க. இந்த பக்கம் உள்ளதில் வந்து ஆண்டாள் அம்மா வந்துடுறாங்க. ஆண்டாள் இங்கே வந்து ஆண்டாள் வந்துடுவாங்க. ஆண்டாள் இங்கே வந்து சீதை புதியோடு பெருமாள் வந்துடுவாங்க. இங்கே வந்து பெருமாள் வந்துடுறாங்க. இப்போ கருவறையில் சாமி இல்லை. இங்கே இல்லை, கருவறையில் இல்லை, பாலாலயத்தில் இருக்கிறாரு. ஓ, பாலாலயம் காட்டுறீங்களா? காட்ட முடியாது. அப்படிங்களா? சரி சரி. இப்போது பழைய சாமி எல்லாம் இருக்கிறவங்க உள்ள அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே தான் இருக்காங்க. சரி. இப்போ கருவறையில் சாமி இல்லாமல் தாங்க இருக்கு. இப்போ அவங்க வந்து பாலாலயத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அதுக்கு உண்டான நில கதவுகள். இதில் பார்த்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம்லாம் இந்த நிலக்கதவுல செதுக்கியிருக்காங்க. இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி உள்ள சிலைகளை எல்லாத்தையும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. இதை வந்து 3 விதமாக இதை வந்து இந்த தொட்டியில் வச்சு பாதுகாக்கிறாங்க. ஒன்று வந்து ஜலம், தானியம், ஸ்வர்ணம். இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வைக்க போகிற எல்லா சிலைகளுமே இங்கே தான் இருக்குது. அந்த சிலைகள் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இவங்க வந்து வடக்கு ராஷ்டிர கோயிலுக்கு வர ஆண்டாள் அம்மா. ஆண்டாள் வந்து அவங்க ஆதி பெருமாளுக்கு வர துவாரபாலகர். அவங்களும் இவங்க 2 பேர் லட்சுமி நரசிம்மருக்கு வர துவாரபாலகர். கருடர் அவங்க. இது வந்து ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. 12 ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. 12 ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையான? 1700 வருஷம் பழமை சொல்றாங்க, முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு நாங்களும் அதே கடைபிடிச்சு சொல்லிட்டு வரோம்.
இப்போ வந்து நரசிம்மர் வந்து இங்கே மேற்கு பார்க்க முன்னாடி அர்த்த மண்டபத்தில் வச்சுருக்கிறோம். அர்த்த மண்டபத்தில் வச்சுருக்கிறோம். வர்றவங்க சேவாசியை சேவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 12 வருஷமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 9 கோடி ரூபா இது வரைக்கும் செலவு டோனர் பிடிச்சே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து திண்டுக்கல் ஸ்கேன் கொஞ்சம் நிறையா முன்னாடி அண்ணன் நின்று வேலை பார்த்துருக்குறாரு. நிறையா அமௌண்ட் போட்டு செஞ்சுருக்கிறாருங்க. இந்த கோயில் பேரே லட்சுமி நரசிம்மர் கோயில். மங்களம் தரிசி மங்களப்புள்ளி லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில். ஐயா, நாங்கள் வரும்போது பார்த்தோம், இந்த கோயிலில் வந்து ஒரு கோமாதா இருந்தது. அந்த கோமாதாட்ட நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு பசுமாடு இருந்தது, அந்த பசுமாடுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறபடியெல்லாம் நடந்துக்கிட்டு, அதே மாதிரி அது வர்றவங்களுக்கு தீர்த்தம்லாம் அது கொடுக்குறது. இங்கே வந்து மாடு நாங்கள் வளர்த்துற காரணம் பழமை கோயிலாக இருக்கையில் சீயர், சிறுவெளியூர் சீயர், ஏயமாறு, வேல்குடி கிருஷ்ணன் எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க ஒரு பசு வளர்த்துன்னு சொன்னாங்க சீயர் எல்லாமே. அப்போ வந்து நாங்கள் பசு நிறையா வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பராமரிப்பு பண்ண முடியாதனால இந்த பசு மட்டும் நாங்கள் அவரே சீயரே கோபூச்சி பண்ணி கொடுத்தாரு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாட்டை வந்து தொட்டு கும்பிட்டு போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பாக்கியங்கள். அது மனசில் என்ன நினச்சி அந்த பசுவை தொட்டு கும்பிட்றீங்களோ அப்படியே நீர் கொடுத்துருச்சுன்னா, நான் கேட்குறது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கேட்பேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீர் கொடுத்துருச்சுன்னா நீங்கள் நினச்ச காரியம் அப்படியே நடத்தி கொடுக்குது. மனசில் நினைக்கிற காரியத்தை அப்படியே நடத்தி கொடுக்குறாங்க இந்த கோமாதான். இந்த மெயின் காரணம் நீங்கள் மகாலட்சுமி அம்மானா தான் அவங்க பேர். இந்த லட்சுமி கொடுக்குற நீர் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. திருப்பணி வேலைக்காக இன்னொரு 50 லட்ச ரூபா வேலைக்கு பாக்கி இருக்கிறது. நீங்கள் வந்து கொடுக்குறவங்க இந்த உதவி, அதாவது திருப்பணிக்கு உதவி பண்ணுறவங்க நேரடியாக வந்து கோமாதாவை சேவிச்சுட்டு நரசிம்மரை பார்த்துட்டு நேரடியாகவும் கொடுக்கலாம். இல்லைன்னா கொடுக்குற நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்து உதவிகள் பண்ணலாம். அதாவது திருப்பணிக்கு கொடுக்கறது பெரிய உதவிகள். கைகரியம் பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு பாக்கியம். நரசிம்மர் கூட இருந்து, மகாலட்சுமி கூட இருந்து உங்களுக்கு நினைச்ச காரியம்லாம் வெற்றியாக தேடி கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும், இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கான வழியை சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திண்டுக்கல்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ஜி கோயில்பட்டி வழி வந்து இங்கே உள்ளே வரணும். ஒரு 2 கிலோமீட்டர் ஜி கோயில்பட்டியிலேருந்து உள்ள 2 கிலோமீட்டர். அதே மாதிரி ரெட்டியாஸ்தர வழி வந்து மன்னார்கோட்டையிலேருந்து இங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர். மங்களம் தரு ஸ்ரீ மங்களப்புள்ளி லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் ஒரு தனி காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கால நேரம் அந்த கால நேரம் ஏய் ஒட்டுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிக்ஸ்டார் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.